ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஏப்ரல் மே 2025 எக்ஸாமுக்கான CS 3452 TOC சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராப்ளமும் பார்க்கணும், தியரமும் பார்க்கணும், தியரியும் பார்க்கணும். ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிங்கிள் பண்ணி கேட்பாங்க, எதை கேட்பாங்க சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில் இப்போ யூனிட் 1 எடுத்துக்கோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா கன்வென்ஷன் ஆஃப் NFA இன்டூ DFA இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம் மெயினாக கேட்பாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம் மெயினாக பார்த்துட்டு தியரி ஜஸ்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு மினிமைசேஷன் ஆஃப் DFA இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதம்க்கு வந்து கேட்பாங்க. ஸோ இது எக்ஸாம்பிளோட பார்த்துக்கின்னு நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி யூஸிங் மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி இதே மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அந்த தியரமும் பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா DFA NFA இது கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சிங்க. இது பேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டிங் DFA அப்படிலாம் வந்து NFA ஃப்ரம் லாங்குவேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாடல் கொஷின்ஸ் நல்லா பார்த்துங்க. சப்போஸ் ஸ்க்ரீனில் வந்து சரியாக தெரியலனா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் PDF வந்து ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கான நோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேயே இருக்குது. ஆப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்தவரை இந்த டைம் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெகுலர் லாங்குவேஜ் இந்த டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்குறது அதிக சான்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம் தியரம் எதுவும் வந்து நல்லா படிச்சிங்க. ஸோ இந்த டைம் வந்து கேட்குறது சான்ஸ் இருக்கனால இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரெண்டாவது மூணு கொஷின் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பொறுத்தவரை எந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா ஒன்று இந்த கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் இந்த டாப்பிக்கில் ஒரு கொஷின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா புஷ் டவுன் ஆட்டோமேட்டா இந்த டாப்பிக் வந்து கவர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இந்த டாப்பிக்கில் இருந்தோம், ஒரு ஆப்ஷன் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. ஸோ எதுனா ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம வந்து அட்டன் பண்ணாலே போதும். ஸோ அதனால் எதனா ஒன்று நல்லா தர படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பார்த்தீங்கன்னா டர்னிங் மிஷின் டாபிக் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிட்டாலே போதும். கம்பல்சரி ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தியரி ப்ராப்ளம் தியரம் எதுவாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக படிச்சிங்க. வேறு எதுவும் படிக்கிறதில்ல. ஜஸ்ட்டு இந்த டர்னிங் மிஷின் கம்ப்ளீட்டாக படிச்சிங்க போதும். நெக்ஸ்ட்டு கடைசியாக யூனிட் 5க்கான கொஷின் பார்த்தோம்னா இதில் வந்து இந்த ட்ராக்டபிள் இன்ட்ராக்டபிள் ப்ராப்ளம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டாவது மூணு கொஷின் நல்லா கவர் பண்ணிங்க. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வித் எக்ஸாம்பிள் நல்லா படிச்சிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த கொஷினுக்கான நோட்ஸும் அதே மாதிரி பார்ட் 2 மார்க்ஸ் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதிலே ஸ்டடி மினிட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க. ஓகே, பாய்.